Namaste students, இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் பேஜ் நம்பர் 96. அது ஃபர்ஸ்ட்ல தேர்ட் அண்ட் ஃபோர்த் சப்டிவிஷனும் அதுக்கப்புறமே செகண்ட் உள்ள எல்சிஎம் சம்ஸும் பார்க்க போகிறோம். தேர்ட் சம் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு பெரிய பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. டிகிரி 4 உள்ள மாதிரி ஒரு பாலினாமியலும் ஜி ஆஃப் எக்ஸ்லையும் டிகிரி 4 உள்ள மாதிரி ஒரு பாலினாமியலும் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது மாதிரி வந்து டிகிரி பெரிய டிகிரியாக உள்ளதை எடுத்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டு அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ்னு வச்சு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு டிகிரி சேமாக இருந்தால் என்ன பண்ணணும்னு நான் அப்புறமே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், இதில் ரெண்டுமே டிகிரி சேமாக இருக்குது. இதுலேயும் பவர் 4 இருக்குது, இதுலேயும் பவர் 4 இருக்குது. அதான் ரெண்டு பாலினாமியோட டிகிரியும். ஸோ நம்ம அது மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், அந்த பவர் 4 இருக்கும்போது கோஎஃபிஷியன்ட் வந்து எது பிக்கராக இருக்குன்னு பார்த்துக்கிறோம். இப்போ இந்த செகண்ட் பாலினாமியல் உள்ள கோஎஃபிஷியன்ட் தான் வந்து என்ன இருக்குது, கொஞ்சம் கிரேட்டராக இருக்குது. அதாவது 3யோட கம்பேர் பண்ணும்போது 4 வந்து கிரேட் தானே, அதனால. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதில் எது நம்ம கிரேட்னு தோணுதோ அதை டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ்னு போட்டுக்கிறோம். அதாவது ஜி ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது இந்த பாலினாமியலை டிவைட் பண்ண போகிறோம். இந்த ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்லாம் ஒரு விஷயமே கிடையாது. என்னென்னமோ சொல்கிறாங்களேன்னு பயப்படாதீங்க. பாருங்க, உங்களுக்கு வந்து டிகிரி வந்து எது பெருசாக இருக்கோ அதை வந்து டிகிரி சின்னதாக உள்ள பாலினாமியலை டிவைட் பண்ணுங்க. அப்படி இல்லை, டிகிரி சேமாக இருந்ததுன்னா கோஎஃபிஷியன்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது எது உங்களுக்கு கிரேட்டராக தோணுதோ அதை வந்து கோஎஃபிஷியன்ட் சின்னதாக உள்ளதால டிவைட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் காமனாகவே 3 எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ நான் 3 காமனாக வெளில எடுத்துட்டேன். ஸோ 3 1s are 3னால x power 4, 3 2s are 6னால இங்கே 2 மட்டும் இருக்குது, 3 வெளில வந்துச்சு. 3 4s are 12னால 4 உள்ள இருக்கு, 3 வெளில எடுத்தாச்சு. அதே மாதிரி 8 3s are 24னு 8 உள்ள வச்சிட்டோம், 3 வெளில இருக்கு. இப்போ வேற எதுவுமே இதில் சேஞ்சஸ் இல்லை. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம 4 எடுத்துடலான்னு பார்த்துலாம். ஏன்னா இந்த ரெண்டு 8ஐயும் பார்த்து ஏமாந்து போய் 4 எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து 14 4ஆல டிவைட் ஆகாது. அதனால நம்ம பார்த்தா எல்லாமே ஈவன் நம்பர் ஆகலாம். நம்ம 2 மட்டும் எடுத்துக்கலாம் வெளியில. ஸோ 2 நம்ம வெளில எடுத்தோம்னா 2x power 4 plus 7 2s are 14 தான். 7 மட்டும் உள்ள இருக்கு. 4 2s are 8னால 4 உள்ள இருக்கு. அதே மாதிரி 4 2s are 8னால 4 உள்ள இருக்கு. ஸோ ஒரு 2 நம்ம என்ன பண்ணிட்டோம், காமனா வெளில எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம டிசைட் பண்ணிட்டோம், இதோட டிகிரி தான் நமக்கு பெரிய, இதோட பவர் தான் பெரிய பவராக இருக்கிறதுனால நம்ம அதை தான் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் அதே மாதிரி இந்த ஜி ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ்னு போட்டால் உங்களுக்கு ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது ஒரு விஷயம் கிடையாது. அதை வச்சு பயப்படாதீங்க. ஸோ இப்போ வந்து இந்த பெரிய பாலினாமியல் எடுத்து உள்ள போட்டாச்சு. அதாவது கோஎஃபிஷியன்ட் வந்து பெருசாக உள்ள பாலினாமியலை உள்ள போட்டாச்சு. கம்பேர் பண்ணும்போது கோஎஃபிஷியன்ட் சின்னதாக உள்ளதை வந்து நம்ம டிவைட் பண்ணுறதுக்கு போட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மை இந்த ஃபர்ஸ்ட் டேர்மால டிவைட் பண்ண போகிறோம். 2x power 4 x power 4ஆல டிவைட் பண்ணோம்னா இந்த x power 4க்கு x power 4 கேன்சல் ஆகி வெறும் 2 மட்டும்தான் இருக்கும். அதை கொண்டு வந்து நம்ம கோஷன்ட் பார்ட்டில் போட்டுக்கலாம். இந்த கோஷன்ட் 2ஓட இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 × x power 4 2x power 4 2 2s are 4 x cube. அதே மாதிரி 2 × -4 -8 x square. 2 8s are 16. அப்புறம் x போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஆஸ் யூஷுவல் நம்ம சைனை சேஞ்ச் பண்ண போகிறோம். எது நம்ம மைனஸ் பண்ண போகிறோமோ அந்த பாலினாமியோட சைனை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இது மைனஸ் ஆகி ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இதுவும் மைனஸ் ஆகிடும். இந்த மைனஸ் என்ன ஆகிடுது, இங்கே ப்ளஸ் ஆகிடுது. இந்த மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனதுமே இங்கே 7க்கும் 4க்கும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைன் இருக்கிறதுனால 7லேருந்து 4 போச்சுன்னா 3x³ போட்டாச்சு. அதே மாதிரி ரெண்டு சைனும் சேம் சைனாக இருப்பாங்க, ரெண்டுமே ப்ளஸ் இருக்கா. ஸோ 8ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 12x² கிடச்சிருச்சு. 16ஓட சைன் வந்து ப்ளஸ், 4ஓட சைன் மைனஸ். ஸோ 16லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 12xன்னு கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2ன்னு முடிச்சாச்சு இல்லையா. ஸோ இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ணலை. அதனால நான் என்ன பண்ண போகிறோம், இதுலேருந்து காமனாக 3ஐ வெளில எடுத்துடுறோம். இதெல்லாம் ரிமைண்டர் தான், சும்மா ஆர் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறேன். நான் திரும்ப சொல்கிறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஆர் ஆஃப் எக்ஸ்ன்னு பயந்துடாதீங்க. இப்போ கிடைச்சிருக்க ரிமைண்டர்லேருந்து காமனாக உள்ளதை வெளில எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி சின்னதாக வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நான் 3ஐ காமனாக வெளில எடுத்துட்டேன். ஸோ x³ இருக்குது. 3 வெளில போனால் x³. இங்கே 3 வெளில போயிடுச்சுன்னா 4 3s தானே 12. அதனால் 4 மட்டும் உள்ள இருக்குது. இங்கேயும் 4 3s are 12, 4 மட்டும் உள்ள இருக்குது. ஸோ 3 வந்து வெளில இருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ரிமைண்டரை இந்த பாலினாமியல் இருக்கு இல்லையா, நம்ம ஏற்கனவே டிவைட் பண்ணோம் இல்லையா, அந்த பாலினாமியலை இந்த ரிமைண்டரால டிவைட் பண்ண போகிறோம். இந்த ஏற்கனவே நம்ம டிவைட் பண்ண இந்த பாலினாமியலை இந்த ரிமைண்டரால டிவைட் பண்ண போகிறோம். அதனால திருப்பி இதை தூக்கி போட்டுக்கோங்க. போட்டு இந்த நம்ம 3 இருக்கு இல்லையா, அதை கன்சிடர் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு. இப்போ பாருங்க, x³ + 4x² + 4x போட்டாச்சா. ஆஸ் யூஷுவல் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மால டிவைட் பண்ண போகிறோம். x power 4 x³ டிவைட் பண்ணும்பொழுது
பவர் 3 கேன்சல் ஆயிடுச்சு, பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ எக்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், கோஷன் பார்ட்ல எக்ஸை போட்டாச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ் இன்டூ எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 4, எக்ஸ் இன்டூ 4x ஸ்கொயர் 4x கியூப், எக்ஸ் இன்டூ 4x வந்து 4x ஸ்கொயர். அடுத்தது என்ன பண்றோம், சைன்லாம் சேஞ்ச் பண்றோம், சைன்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். பண்ணும்பொழுது இது இந்த 2 ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாவே எப்போதும் கேன்சல் ஆகிடும். 2லேருந்து 4 போகாது. ஸோ 4லேருந்து 2 மைனஸ் பண்ணி 4ஓட சைன் போட்டாச்சு, -2x கியூப்னு. இது ரெண்டும் சேம் சேம். ஸோ ஆட் பண்ணி -8x ஸ்கொயர்னு போட்டாச்சு. இந்த -8x இறக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு, -2x கியூப். அந்த 2x கியூபை ஆஸ் யூஷுவல் இந்த x கியூபால் டிவைட் பண்ண போகிறோம். -2x கியூபை x கியூபால் டிவைட் பண்ணும்போது x கியூபுக்கு x கியூப் கேன்சல் ஆகி -2 மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த -2வை கோஷன்ட்ல போட்டுருங்க. இப்போ -2 × x கியூப் -2x கியூப், -2 × 4 -8x ஸ்கொயர், -2 × 4 -8 × x. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கும் போது நமக்கு தெரிஞ்சிடும் இது ரெண்டுமே சேமாவே வந்துச்சு. ஸோ நமக்கு ரிமைண்டர் 0 கிடைக்க போகுதுன்னு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போதும் போல சைனை மாற்றிடுறோம். சைனை மாற்றிட்டு ப்ளஸ் மைனஸ் எல்லாம் மாற்றிட்டு ஃபுல்லாகவே கேன்சல் ஆகுது. ஏன்னா பாருங்க -2x கியூப் -8x ஸ்கொயர் -8x அப்படியே இருக்கனால சைன் சேஞ்ச் ஆகும்போது ஃபுல்லாக கேன்சல் ஆகி 0 வந்துடும். அப்போனா இந்த ரெண்டு பாலினாமியலோட ஜிசிடி என்னன்னு சொன்னா நம்ம இங்க எதை டிவைட் பண்ணோம், எதை யூஸ் பண்ணி டிவைட் பண்ணோமோ அந்த வேல்யூ தான் இங்க ஜிசிடி. ஸோ 8x கியூப் + 4x ஸ்கொயர் + 4x தான் இதோட ஆன்சர். அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன் f of x. ஃபர்ஸ்ட்ல ஃபோர்த் சப்டிவிஷன். இதுல f of x வந்து 3x கியூப் இது மாதிரி ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. g of x வந்து இதே மாதிரி 6ஆல டிவைட் ஆகிற மாதிரி ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. நான் இங்கே காமனா 3ஐ வெளில எடுத்துட்டேன். இங்கே காமனா 6ஐ வெளில எடுக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே இங்கே 3 இருக்கு இல்லையா. ஸோ இந்த 6ஐ நான் 3 × 2ன்னு நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த ஜிசிடி வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது ஒரு மெத்தட் சொன்னேன் இல்லையா, 10x 20x. அப்போ நம்ம என்ன பண்ணோம், பிரித்து வச்சிட்டோம் இல்லையா. அது மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 3யும் 2ஐயும் பிரித்து வச்சாச்சு. 6 அதாவது 6 3 2 தான் 6ன்னு பிரிக்க முடியல, அது மாதிரி பிரித்து வச்சாச்சு. ஸோ நமக்கு ஜிசிடியில் இப்போவே நமக்கு தெரிஞ்சும் 3 இந்த ஜிசிடியில் 3யும் நமக்கு வரப்போகுதுன்னு இப்போவே தெரிஞ்சிருச்சு. இப்போ இதுலையும் பார்த்தீங்கன்னா g of x தான் வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது கிரேட்டராக இருக்குது இந்த பாலினாமியோட கம்பேர் பண்ணும்போது. அதனால் g of x நான் என்ன பண்ணுறேன், f of x ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். நான் திரும்பவும் சொல்லிட்டே இருக்கேன், g of x f of xலாம் ஒரு விஷயம் கிடையாது. பாருங்க எது இங்க பாருங்க, இது ரெண்டுமே ஏஎம்எஸ் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் x கியூபோட கோஎஃபிஷியன்ட் ரெண்டுமே சேமா தான் மிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, அடுத்து போங்க x ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் பாருங்க 2 இருக்கு. இந்த x ஸ்கொயரை கம்பேர் பண்ணும்போது இதான் ரேட்டா இருக்கு. சோ நம்ம இத வந்து இந்த பாலினாமியல டிவைட் பண்ணலாம்னு கெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொண்டு வாங்க. இந்த 2 எல்லாம் நம்ம எடுத்துக்கவே வேண்டாம், கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்லாம் எடுக்கவே வேண்டாம். இந்த பாலினாமியலை மட்டும் எடுத்து போட்டுறோம். ஃபர்ஸ்ட் x கியூப் + 2x ஸ்கொயர் + x + 2ன்னு. அதே மாதிரி இந்த 3ஐ வெளில எடுத்து இந்த பாலினாமியல் வச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம வெளியில போட்டாச்சு டிவைட் பண்றதுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா x கியூபை இந்த ஃபர்ஸ்ட் இந்த x கியூபை இந்த x கியூபால டிவைட் பண்ண போறோம். ஸோ x கியூபால டிவைட் பண்ணும்போது ரெண்டுமே கேன்சல் ஆகி 1 கிடைச்சிருச்சு. ஸோ 1 போடுங்க. 1ஆல இது ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணும்போது அதே வேல்யூ தான் ஃபுல்லா வரப்போகுது. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுங்க. அதாவது இதே வேல்யூ இந்த வேல்யூ கிடையாது. 1 × x கியூப் 1 × x ஸ்கொயர் 1 × x 1 × 1 1ன்னு கிடைச்சிருச்சு. எல்லா வேல்யூக்கும் சைனை சேஞ்ச் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆகிடும். 2லேருந்து ஒரு 2x ஸ்கொயர்லேருந்து ஒரு x ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர், இது ரெண்டுமே கேன்சல் ஆகி 0 கிடச்சிருது. 2லேருந்து 1 போச்சுன்னா 1. இப்போ நமக்கு இங்கே 0 கிடைக்கல இல்லையா, ரிமைண்டர். அதனால இந்த ரிமைண்டரால இந்த பாலினாமியலை டிவைட் பண்ண போறோம். இந்த ரிமைண்டரால இந்த பாலினாமியலை டிவைட் பண்ணோம். ஸோ இதை கொண்டு வந்து உள்ள போட்டோமா, x கியூப் + x ஸ்கொயர் + x + 1ன்னு போட்டு இது வந்து x ஸ்கொயர் + 0xன்னே போட்டேன். இது 0x இருக்கு இல்லையா, 0x நாங்கள் 0ன்னு போடலாம், 0xன்னு போட்டுக்கலாம். அது வந்து உங்களுக்கு புரியத்துக்காக நாங்கள் xன்னு போட்டிருக்கேன். +1ன்னு போட்டாச்சு. ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் டேர்மால டிவைட் பண்ணுங்க. அப்போ x கியூப் x ஸ்கொயராக டிவைட் பண்ணும்போது ஒரே ஒரு x மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும். ஸோ x மேலே போட்டாச்சு. x × x ஸ்கொயர் x கியூப், x × 0xனா 0x ஸ்கொயர் தான் வரும். நான் இது வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் x × x ஸ்கொயர் 0. ஸோ 0 இது ஃபுல்லாகவே இந்த டேர்மே 0 தான். அதே மாதிரி x × 1 வந்து x. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருப்பி நம்ம மைனஸ் பண்ணலாமா, சைன்லாம் சேஞ்ச் பண்ணோன்னா இது கேன்சல் ஆகிடுமா. இந்த சைன் சேஞ்ச் பண்ணால் இந்த x ஸ்கொயர் கீழே இறங்கிட்டு, இந்த சைன் சேஞ்ச் பண்ணோன்னா இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். இந்த 1 இறக்கிருக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மால டிவைட் பண்ணோம்னா x ஸ்கொயர் டிவைட் பண்ணும்போது 1ன்னு கிடைச்சிருச்சு. அப்போ
கோஷன்ட்ல கொண்டு வந்து +1ன்னு போட்டுட்டு அந்த 1ஓட x² பண்ணுங்க x², 1ஓட 0x பண்ணும்போது 0x, 1ஓட 1 பண்ணும்போது 1 கிடைக்குது. ஸோ சேம் இந்த பாலினாமியல் இந்த ட்ரைனாமியல் என்ன இருக்கோ அதே அப்படியே இருக்கா. ஸோ நம்ம சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு கேன்சல் பண்ணா இங்கே 0 கிடைக்குது. இது மாதிரி எப்போ நமக்கு 0 கிடைக்குதோ அப்போ இந்த கோஷன் பார்ட் இந்த டிவைட் பண்ணுறோம் இல்லையா அந்த பார்ட் தான் வந்து நமக்கு ஜிசிடின்னு தெரியுது. ஸோ x² + 1 தான் இங்கே ஆன்சர். ஆல்ரெடி நாம் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டுத்துலையுமே 3 காமனாக இருக்கோம். 3ஐயும் ஜிசிடிக்காக நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த 3ஐயும் எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. ஸோ 3 × x² + 1 தான் இந்த 2 பாலினாமியலோட ஜிசிடி. அடுத்தது இது வந்து உங்களுக்கு போர்டில் இன்றைக்கி ஒரு எக்ஸசைஸ் ஃபுல்லாக முடிக்கிறதுக்காக வேண்டி நான் குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். ஆனால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் கிவன் எக்ஸ்பிரஷன்ஸ். நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 2 கொடுத்துருக்காங்க. 2 எக்ஸ்பிரஷன்ஸ் 2 ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தனித்தனியாக மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 6 சப்டிவிஷனும் இன்னும் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 4x²y. அதே மாதிரி செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8x³ கொடுத்துருக்காங்க. நம்ம சாதாரணமாக நம்ம என்ன செய்வோம், எல்சிஎம்னா எல்சிஎம்க்கு எல் டிவிஷனில் போடுவோம் இல்லையா. அதே மாதிரி நம்பர்ஸ் மட்டும் நான் எடுத்துட்டேன். 4, 8 ரெண்டுத்தையும் எடுத்து அதுக்கு தனியாக நம்பர்ஸ்க்கு தனியாக எல்சிஎம் கண்டுபிடிச்சிடுறோம். அப்போ 2 2s are 4, 4 2s are 8, திருப்பி 2 1s are 2 2s are, அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 2s are 1 2s are முடிஞ்சு போச்சு இல்லையா. இப்போ என்ன பண்ணலாம், 2 × 2 × 2 என்ன வரும் 8. ஓகே, இப்போ இந்த நம்பரில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் லோயர் கிளாஸ்லேருந்து நம்பருக்கு பார்த்துட்டே இருக்கீங்க எல்சிஎம்க்கு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அல்ஜிப்ரிக் அந்த டேர்ம்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு அதுக்கும் நான் ஈஸி மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது பாருங்க, அங்கே ஜிசிடிக்கு என்ன சொன்னேன், கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னா லீஸ்ட் பவர் எடுக்கணும்னு சொன்னேன். ஜிசிடிக்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் என்ன சொல்லணும், லீஸ்ட் பவர் எடுக்கணும்னு சொன்னேன். இப்போ லீஸ்ட் காமன் மல்டிபிள்ன்றதுனால நம்ம இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் பவர் எடுத்து எழுதணும். அப்போ ரெண்டுத்துலையுமே எக்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் கவலைப்படக்கூடாது. ஒன்றுத்துல எக்ஸ் இருந்தாலும் எடுத்து எழுதிடணும். இல்லை 2 டேர்ம்ஸ்லேயும் எக்ஸ் இருந்ததுன்னா அதில் ஒரு டேர்மில் எந்த எக்ஸோட பவர் வந்து கிரேட்டராக இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கணும். நல்லா கவனிங்க, லீஸ்ட்டுக்கு கிரேட்டர் பவர், கிரேட்டுக்கு லீஸ்ட் பவர் எடுத்து எழுதணும் வேரியபிள்ஸில். ஸோ இங்கே x² இருக்குது, இங்கே x³ இருக்கு. அப்படின்னா என்ன வரும், x³ தான் எடுத்து போட்டாச்சு. ரெண்டு இடத்துலையுமே y இருக்கு, அப்போ y² தான். கிரேட்டர் பவர்னா y² தான். ஸோ இதோட எல்சிஎம் 2 2s are 4, 4 2s are 8, x³y². அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் 9. இது மாதிரி 2 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 9 12 தான் நம்பர் இருக்குது. ஸோ 9 12க்கு நம்ம போடும்பொழுது 3 × 3 × 2 × 2ன்னு கிடச்சிருச்சு. 3 × 3 × 2 × 2ன்னு கிடச்சிருச்சு. அப்போ 3 3s are 9, 9 4s are 36. அது நமக்கு தெரிஞ்சு போச்சு, நம்பருக்கு முன்னாடியே எல்சிஎம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அதை விட ரொம்ப ஈஸி வேரியபிள்ஸ்க்கு. இங்கே பாருங்க, ஏ இருக்கு, இங்கேயும் ஏ இருக்கு, இருந்தாலும் இல்லைனாலும் ஏ எடுத்து எழுதிடணும். இப்போ இங்கே ஏ இருக்கு, இங்கேயும் ஏ இருக்கு. அப்போ எதை நீ சூஸ் பண்ணிக்குவா, லீஸ்ட் காமன் மல்டிபிள்னா கிரேட்டஸ்ட் பவர் எழுதணும். அப்போனா a³ எடுத்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி b², இங்கேயும் b² அப்படின்றது கிரேட்னே ஒன்றும் இல்லை, ஈக்குவலாகவே இருக்கு. ஸோ b² எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே சிஏ இல்லையே மிஸ்னா ஜிசிடிக்கு மட்டும் தான் சி இல்லாட்டினாலும் வந்து நம்ம அதை விட்டுடணும். ஆனால் எல்சிஎம்க்கு சி வந்து எடுத்து எழுதிடணும். ஸோ a³ b²c. ஸோ 36 a³ b²c தான் இதோட எல்சிஎம். 16m 12m² n², 8n³ 3 இருக்கு. இந்த 3 டேர்ம்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுனா, ஆஸ் யூஷுவல் 16 12 8க்கு நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. 2 டேபிள்ஸாக தான் ஃபுல்லாக கேன்சல் ஆகுது. இது மட்டும் 3, அந்த 3 அப்படியே வச்சுருங்க. ஏன்னா நம்ம வந்து இங்கே கடைசி வரைக்கும் 1 வர வைக்கணும்னு அவசியம் இல்லை, ப்ரைம் நம்பர்ஸ் வரைக்கும் வந்தாலே போதும். 2 × 2 × 2 × 2 3 இருக்கு. ஸோ 2 2s are 4, 4 2s are 8 2s are 16. 16 × 3 வந்து 48. ஸோ நம்பரோட எல்சிஎம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது நம்ம வேரியபிள்ஸ்க்கு போகிறோம். வேரியபிளில் பார்த்தீங்கன்னா இங்கே எம் இருக்குது, இங்கே m² இருக்குது, இங்கே எம்ஏ இல்லை. இதுவே ஜிசிடியாக இருந்தால் அந்த எம்மை நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஆனால் எல்சிஎம்க்கு அந்த எம் எடுத்துக்கணும். இப்போ எல்சிஎம்க்கு என்னவாகும், எம் எது கிரேட்டர் பவர், m² தான். அதே மாதிரி n ரெண்டுத்துலையுமே ஸ்கொயர் தான் இருக்கிறனால n² போடுறோம். அதனால 48 m² n² தான் இதோட எல்சிஎம். அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபோர்த் நமக்கு கொஞ்சம் ஃபேக்டரைஸ் பண்ண தெரியணும். ஃபோர்த் சப்டிவிஷனில் p² - 3p + 2 இருக்கு. அதே மாதிரி p² - 4 இருக்கா. அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டியும் தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு. ஸோ இப்போ பாருங்க, இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணா 2, ஆட் பண்ணா -3, மல்டிப்ளை பண்ணா 2, ஆட் பண்ணா -3. அப்போ 2 1s are 2ன்னு போட்டு பாருங்க. 2வையும் 1 ஆட் பண்ணா 3 வருதா. ஆனால் இங்கே -3 இருக்கிறனால சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணி அதே சைன் போடுவோம் இல்லையா. அதனால ரெண்டுத்துக்கும் சேம் சைன் போடுங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க, -× -+,
2 1s are 2. இப்போ ரெண்டு சேம் சைன் இருந்தால் ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ 2வையும் 1ஐயும் ஆட் பண்ணால் 3 மைனஸ் அப்படியே சேம் சைன் எடுத்து அப்படியே போட்டுடுறோம். ஸோ நம்ம கரெக்டாக வந்துருச்சு. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணும்பொழுது இது எப்படி எழுதலாம்? p மைனஸ் 2 இன்ட்டு p மைனஸ் 1ன்னு போடலாம். கோஎஃபிஷியன்ட் நீங்கள் 1 இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கிற மாதிரி அடுத்தது வருது. அந்த சம்க்கு நான் எப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ கோஎஃபிஷியன்ட் வந்து முன்னாடி 1 மட்டும் இருந்தால் பிரச்சனை கிடையாது, ஒன்றுமே இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. 2 3 எல்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து வேற ஒரு மெத்தடில் சொல்லித்தரணும். அதை நான் அப்போ வரும்போது சொல்லித்தரேன். இப்போ பாருங்களேன், p ஸ்கொயர் மைனஸ் 4 நம்ம எப்படி பிரிக்கலாம்? p ஹோல் ஸ்கொயர் அப்புறம் 2 ஸ்கொயர்னு பிரிக்கலாம் இல்லையா? p ஸ்கொயர் மைனஸ் 4 p ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னு பிரிக்கலாம். This is in the form of a square minus b square. a square minus b square க்கு ஃபார்முலா a plus b into a minus b. அதனால என்ன பண்றேன்? p plus 2 into இத வந்து a ன்னு வச்சுக்கிறேன், இது b ன்னு வச்சுக்கிறேன். சோ p plus 2 into p minus 2 ன்னு பிரிச்சாச்சு. இப்போ நம்ம ரெண்டுத்துமே ஃபேக்டர்ஸா பிரிச்சிட்டோம். இதே நம்ம 2 ஃபேக்டர்ஸா பிரிச்சிட்டோம். இதே ஏன்னா டிகிரி 2 இருந்தா 2 ஃபேக்டர்ஸ் தான் கிடைக்கும். இங்க டிகிரி 2ல இங்கே 2 ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருச்சு. அதுக்கு நம்ம LCM பார்க்க போறோம். பாருங்களேன், minus p minus 2 இங்கே இருக்கா? அப்போ 1 டைம் போட்டா போதும். p minus 2 சப்போஸ் இங்க டிகிரி 2 இருந்தா டிகிரி 1 தான் டிகிரி 2 நம்ம எடுத்துக்கணும். ஆனா வந்து இங்க p minus 2 காமனா இருக்கனால p minus 2 1 டைம் எடுத்து எழுதினா போதும். அடுத்து ரெண்டுத்தையுமே இல்லாட்டினாலும் p minus 1 எழுதணும். அதே மாதிரி p plus 2வையும் எடுத்து எழுதியாச்சு. p plus 2. இப்போ சப்போஸ் இது GCD இதுக்கு கேட்டதா நீங்க என்ன செய்வீங்க? ரெண்டுத்துமே காமனா உள்ள p minus 2 மட்டும் எடுத்து எழுதினா GCD. ரெண்டுத்துக்குமே காமனா உள்ள p minus 2 மட்டும் எழுதிங்கன்னா அதுதான் GCD. ஆனா எல்லாத்தையுமே எடுத்து எழுதுறது தான் LCM. அதே மாதிரி பாருங்க, சம் நம்பர் சப்டிவிஷன் 5 2x square minus 5x minus 3. இப்போ இது மாதிரி நான் இப்பதான் இந்த சம்க்கு சொன்னேன் இல்லையா? முன்னாடி வந்து கோஎஃபிஷியன்ட் 1 இருந்தா ப்ராப்ளம் இல்ல, 2 3 எல்லாம் இருந்தா வேற மெத்தட்ல பண்ணணும்னு. ஸோ நான் என்ன பண்றேன், இந்த 2ஓட இந்த 3ஐ மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 2 3s என்ன கிடைக்குது? -6. 2 3s -6 மல்டிப்ளை பண்ணா -6 ஆட் பண்ணா -5. அப்போ நான் என்ன ஃபர்ஸ்ட் செஞ்சு பார்க்கும்போது 2 3s 6 போட்டு பார்த்தேன். 2ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணா 5 வருது, ஆனா -6 வராது. அதனால என்ன பண்ணிட்டேன், 1 6 6ன்னு போட்டு 6 7 6க்கு மைனஸ் வருதா சைனை? அப்போ 6ல இருந்து 1 மைனஸ் பண்ண பாருங்க, இங்க -5 வருது. அதனால தான் நான் இங்க வந்து 6ஐயும் 1ஐயும் எடுத்துருக்கேன். -6ஐயும் 1ஐயும் எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு எப்படி பண்ணணும்? 6 எடுத்து போட்டுக்கோங்க, -6ஐயும் போட்டுக்கோங்க, 1ஐயும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க முன்னாடி என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு இல்லையா? ஸோ நீ வந்து வெறும் 2x மட்டும் போட்டுக்கோங்க. இங்கேயும் எக்ஸ் போட்டு கேன்சல் பண்ணலாம், அதெல்லாம் வேண்டாம். நீங்க வெறும் 2x மட்டும் இங்க போட்டுக்கோங்க. பைல ரெண்டுத்துக்குமே by 2xன்னு போடுங்க. என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் -6ஐயும் 1ஐயும் எழுதிக்கிறோம். இங்க கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதோட x சேர்த்து 2x by 2xன்னு போட்டாச்சு. இப்போ 2 1s are 2 2 3s are 6ன்னு பிரிச்சாச்சு. இதை வந்து எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. இதை எப்படி எழுதலாம்? ஃபேக்டர்ஸா x minus 3 x minus 3ன்னு எழுதியாச்சு. இதை 2x plus 1ன்னு எழுதியாச்சு. ஸோ இதுக்கும் 2 ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருச்சு. அடுத்தது அவங்க கொடுத்துருக்கிற பார்த்தீங்கன்னா 4x square minus 36ன்னு இருக்கு. நான் இதுலேருந்து காமனா 4 எடுத்து வெளியில வச்சிடுறேன். காமனா 4 எடுத்து வெளில வச்சா ஆகும், இங்க x ஸ்கொயர் இருக்கு, 9 4 36. அப்போ 4 வெளில போயிடுச்சு, 9 மட்டும் உள்ள இருக்கு. இந்த 9ஐயும் எப்படி பிரிக்கலாம்? 3 ஸ்கொயர்னு பிரிக்கலாம். அப்போ this is in the form of a square minus b square. a square minus b square ஃபார்முலா a plus b into a minus b. அதனால x plus 3 into x minus 3ன்னு போட்டேன். ஸோ இப்போ எல்லா ஒர்க்கும் நமக்கு முடிஞ்சு, ஃபேக்டரைஸ் பண்ண ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால இப்போ பாருங்க, இதுவே ஜிசிடியா இருந்தால் நம்ம வந்து காமனாக உள்ளது மட்டும் தான் எழுதணும்னா, இது எல்சிஎம்ங்கிறனால இந்த 4 ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். ரெண்டுத்துலையுமே பாருங்க x minus 3 இருக்கா? ஸோ ஒரு x minus 3 போட்டேன். அப்புறம் இந்த x plus 3யும் போட்டேன். பேலன்ஸ் இந்த 2x plus 1ஐயும் எடுத்து எழுதிக்கோங்க. சப்போஸ் இது ஜிசியா இருந்தால் என்ன சொல்லுவீங்க? சொல்லுவாங்க, அப்போ இங்கே 4 கிடையாது, இங்கே 4 இருக்கு, இங்கே இல்லை, இங்கே இருக்கு, இங்கே இல்லை, அதனால் போடக்கூடாது. x minus 3 இங்கேயும் இருக்கிறதுனால வெறும் x minus 3 மட்டும்தான் ஜிசிடிக்கு வரும். கம்பேர் பண்ணி சொல்லி கொடுத்துட்டீங்க, தெரிஞ்சிட்டிங்கன்னா என்றைக்குமே மறக்காது உங்களுக்கு. அதே மாதிரி சம் நம்பர் 6 சப்டிவிஷன் 6, அதுக்கு வந்து 1 2 3 டேர்ம்ஸ் 3 ஃபேக்டர்ஸ் 3 எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2x square minus 3xy ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி 4x minus 6y, இது நீங்கள் புக்கை பார்த்து சம்ம எழுதிக்கோங்க. 4x minus 6y ஹோல் கியூப். அப்புறம் 8x cube minus 27y cube கொடுத்துருக்காங்க. நான் நேராகவே போட்டுறேன், இடம் இல்லாததுனால. இதுலேருந்து காமனாக நான் என்ன எடுக்கலாம் நீங்களே பாருங்களேன். இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கா? லீஸ்ட் பவர் தான் நம்ம வெளில எடுக்க முடியும். ஸோ நான் லீஸ்ட் பவரை வெளில எடுத்துட்டேன், எக்ஸை மட்டும் வெளில எடுத்துருக்கேன். அப்புறம் இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 2xம் 3yயும் மட்டும் இருக்கு. ஆனால் ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அதனால என்ன பண்ணுறேன், இங்கே ஹோல் ஸ்கொயர்னு எக்ஸுக்கும் சேர்த்து போட்டுட்டேன்.
அடுத்தது இங்கேருந்து காமன் என்ன எடுக்கலாம், 4 எடுக்க முடியாது, 6 எடுக்க முடியாது, 2 எடுக்க முடியும் இல்லையா? அதனால நான் 2 வெளில எடுத்துட்டு அப்போ 2 2s are 4னா உள்ள 2 இருக்குமா, 3 2s are 6னா உள்ள 3 இருக்குமா. ஸோ 2x minus 3y அப்படின்னு ஏற்கனவே இங்கே கியூப் இருக்குல்ல, ஹோல் கியூப்னு என்ன பண்ணிடுறேன், இந்த 2க்கும் சேர்த்து ஹோல் கியூப்னு போட்டாச்சு. அடுத்தது தேர்ட் எக்ஸ்பிரஷன் என்ன இருக்கு பாருங்க, 8x cube minus 27y cube. 8 வந்து எதோட கியூப், 2ஓட கியூப். 27 எதோட கியூப், 3ஓட கியூப். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், 2x ஹோல் கியூப்னு போட்டுட்டு 3y ஹோல் கியூப்னு இங்கே போட்டாச்சு. இதுக்கு ஒரு ஃபார்முலா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், a cube minus algebraic identity a cube minus b cube is equal to, இங்கே என்ன சைன் இருக்கோ அந்த சைன் வச்சு ஃபர்ஸ்ட் a minus b மட்டும் போடுங்க. இங்கே மைனஸ் போட்டால் உள்ள ப்ளஸ் தான் வரும். அதில் வந்து நம்ம a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து மிடில் 2 போடுவோம், இங்கே 2 போடக்கூடாது. அது மாதிரி என்ன பண்ண, உள்ள x a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் இதோட ஃபார்முலா. இங்கே மைனஸ் சைன் இருந்ததுன்னா இங்கே மைனஸ் சைன், இங்கே மைனஸ் போட்டினா உள்ள ப்ளஸ் வரும், அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பவர் இல்லாமல் a மைனஸ் b மட்டும் போட்டுக்கிறோம். ஸோ இப்போ பேலன்ஸ் 2 பவர் நம்ம பவரை விட்டுருக்கோம் இல்லையா. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் அது மாதிரி போட்டு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். அதில் ஏக்கு பதிலாக 2x, பிக்கு பதிலாக 3y சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏக்கு பதிலாக 2x மைனஸ் 3y, ஏக்கு பதிலாக 2x மைனஸ் பிக்கு பதிலாக 3y. ஏ ஸ்கொயருக்கு பதிலாக 2x ஹோல் ஸ்கொயர் என்னது 4x ஸ்கொயர் பிளஸ் ஏபிக்கு பதிலாக 2 3s are 6 x into y xyன்னு போட்டேன் 6xy. அதே மாதிரி b ஸ்கொயருக்கு பதிலாக 3 3s are 9 y into y y ஸ்கொயர்னு போட்டாச்சு. இப்போ பாருங்க, நான் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போட்டுருக்கேன் இல்லையா, ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த இதில் எது நமக்கு ஆன்சர் பாருங்க, எது ஜிசியாக வரும். இப்போ எக்ஸுக்கும் ஹோல் ஸ்கொயர் உண்டு, 2க்கும் ஹோல் கியூப் உண்டு இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸுக்கு ஹோல் ஸ்கொயர் தான் எக்ஸ் ஸ்கொயரை போட்டேன் ஜிசிடிக்கு. 2க்கு ஹோல் கியூப்னா 2 2s are 4 2s are 8ஐயும் வெளில எடுத்து போட்டாச்சு. எதையுமே விடக்கூடாது இல்லையா, எல்சிஎம்க்கு ஜிசிடிக்கு தான் வந்து கேர்ஃபுல்லாக 3த்துலேயும் காமன் உள்ளது மட்டும் எழுதணும். ஆனால் எல்சிஎம்க்கு எல்லாத்தையும் எதனால எதையுமே விட்டுறக்கூடாது. ஸோ 8ஐயும் போட்டாச்சு, எக்ஸ் ஸ்கொயரையும் போட்டாச்சு. இனிமேல் ப்ராக்கெட்டில் உள்ளது வாங்க, 2x minus 3y ஹோல் ஸ்கொயர் வரும். இங்கே 2x minus 3y ஹோல் கியூப் வரும். பவர் எது பெருசாக இருக்குது, ஹோல் கியூப் தான். ஸோ 2x minus 3y ஹோல் கியூப் எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது இங்கேயும் 2x minus 3y இருக்குல்லையா, ஸோ 3 டைம்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை, இதுக்குள்ளே பெரிய பவர் எடுத்து எழுதி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட்டோட அப்படியே எடுத்து எழுதணும்னா அதான் நம்மளோட ஜிசிடி, சாரி எல்சிஎம்.